ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபா விலாக். நாங்கள் ஐயங்கோயில் போயிட்டு வரவங்களையுமே இங்கே மேக்ஸிமம் கொஞ்சம் வேலை முடிஞ்சிருச்சு. ரசம் சாப்பாடு இது மாதிரிலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முத டான்ஸ் ஆனால இல்லையா, அந்த பையனுக்கு தான் மொட்டை பயங்கரமாக அழுதுட்டு இருந்தான். எனக்கு 1.5 வயசு தான் இது, ஓவர் அழுக. அதுக்கப்புறம் அவனுக்கு முடிச்சுட்டு அவனோட அண்ணனுக்கு 3 முட்டை கணக்குக்காக அவனோட அண்ணனுக்கும் போட்டுச்சு. 2 பேத்துக்கு மட்டும் தலை முட்டை. இவனுக்கு 2வது முட்டை தான். இவரும் ஒரே அழுக. இவர் அடுத்த குட்டி. இவரு ஒரே தூக்கம், சரியான தூக்கம். இவருக்கு தலை முட்டை தான். என்ன செய்யுது, எல்லாம் ஓவர் அழுக. 3 பேத்துக்கு 1 போல மொட்டைலாம் போட்டு முடிச்சுட்டு காது குத்துறவங்க வர்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒவ்வொரு அழுகுதான் செஞ்சுங்க, பாவமா இருந்துச்சு. என்ன பண்றது, அப்புறம் போடணும்ல. நாங்க அப்புறம் கோயிலுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெளியில சமையல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. போற வரைக்கும் வெஜ்ஜு தான் ரெடி பண்ணணும்னு பிளானு. திருதுப்புன்னு போற வழியில நான்வெஜ்ஜா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில சமையல்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே காது குத்துறவங்களாம் வந்துட்டாங்க. அப்புறம் மாலையை போட்டு காது குத்த ஆரம்பிச்சாச்சு. ஒரே அடம் பயங்கரமா அழுதுட்டு இருந்துச்சு. நான் சத்தியபாலாவை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவன் ஒரு பக்கம் வேற ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஒவ்வொரு பையனுக்காக காது குத்தியாச்சு. 2 பேத்துக்கு தலை முட்டை அப்படின்னா அவங்க 2 பேத்துக்கு காது குத்தியாச்சு. இன்னொரு பையனுக்கு எக்ஸ்ட்ரா முட்டை போட்டோம் இல்லையா, அவனுக்கு கடுக்காம போட்டு விட்டாங்க. எல்லாத்துக்கும் 1 வழியா காது குத்திட்டு அதுக்கப்புறம் ஒரே அழுகை ஃபுல்லா சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் பூஜைக்கு கொடுத்துருந்தோம். நிறைய பேர் அன்னைக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சித்ரா பௌர்ணமி ஆள் ஓரா ஆள் வந்துட்டே இருந்தாங்க. நாங்களும் பூஜைக்கு கொடுத்துட்டு தீபாவளிலாம் பார்த்து எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு தட்டெல்லாம் வாங்கிட்டோம். வாங்கி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வெளியில தான். இங்கே இப்போ அது புதுசாக தான் இருக்கு. முதல்லாம் கோயிலுக்குள்ளேயே நாங்கள் சாப்பிடலாம். கோயில் கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் இடம் கிடக்கும், அங்கேயே சாப்பிடலாம். இப்போ வெளில சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்ட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில தான் போய் சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் வெயிலாக தான் இருந்தது, வேற வழி இல்லை. அதனால கொஞ்சம் வெளியில உட்காந்து சாப்பிட்டோம். சித்தி சித்தப்பா அவங்களாம் வச்சு சாமிக்கிட்ட முன்னாடி வச்சு வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. சாப்பாடு கோழி குழம்பு கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியா கொஞ்சம் கிளம்பிட்டோம். சூப்பரா சென்னை வரும்போது இருந்த ஃப்ரெஷ்னஸ் போகும்போது இல்லை, சரியான டயர்டு. ஓவர் வெயில். அதனால நல்லபடியா கோவில் சூப்பரா என்ஜாய் பண்ணியாச்சு. கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபுல்லா இனி அடுத்து தூங்கியாச்சு. யாரும் முழிக்கிறதுலாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டா இங்க தூங்கி வீட்டுல போய் முழிக்கிறது தான். சூப்பரா போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.